இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஸ்கூல் எல்லாம் ரீஓபன் ஆக போகுது. அதனால நம்ம கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ கம்பெனியே கட்டலாம்னு வேணி மேடத்துக்கு ஒரு ஐடியா. சில பேருக்கு அதுல விருப்பம் இல்ல. நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? உலகத்துல நல்லது செய்யறது தானே பிரச்சனையே மிஸ்ஸஸ் கார்த்திக். கரெக்ட் தான். ஆனா நல்லது செய்ய எப்பவுமே யோசிக்க கூடாது. அந்த ஃபைல கொடுங்க. படிக்காத எனக்கு தான் படிப்போட அருமை என்னன்னு தெரியும். அது ஒரு புண்ணியம். வானதி, இந்த பேனா ரொம்ப ராசியான பேனா. நீ போடுற முதல் கையெழுத்து உனக்கு பெருமையை தேடி தரும் வானதி. சார், நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு கம்பெனி தான் நமக்கு பெரிய போட்டி. அது பெரிய தலைவலி. அதை மட்டும் நாம அடிச்சிட்டோம்னா வர ஃபைனான்சியர் இயர்ல நாம தான் டாப். நமக்கு போட்டியா இருக்க கம்பெனி எது? அது வேற யாரும் இல்ல, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ராஜராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமா மேடம். அதனால தான் கிருஷ்ணவேணி மேடம் தயங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எந்த அமௌண்ட்டுக்கு டெண்டர் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட குறைச்சு டெண்டர் கேக்குறதுங்கிறது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுல உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவையே நீங்க எடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. ஓ சரி. இருங்க, நீங்களா இங்கே இருங்க ப்ளீஸ். நான் போறேன். சரிங்க மேடம். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். மா, அது எப்படிமா? உன் கம்பெனியை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா உன் கம்பெனிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வச்சுக்கணும். அதுக்கு மத்த கம்பெனியோட போட்டி போடணும். வாழ்க்கையே ஒரு போட்டி தானே வானதி. மா, நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுமா. மனசு உன்னை தடுமாற வைக்கும்போது அறிவை பயன்படுத்த. அறிவு சென்டிமெண்ட்ட பார்க்காது, நல்லது கெட்டத பார்க்கும். மா, இருந்தாலும் இங்க பாரு, ஜெயிச்ச எல்லாருக்கும் பின்னால இந்த மாதிரி தர்ம சங்கடங்களோ வருத்தங்களோ உழைப்போ இருக்கும், இருந்திருக்கும் கண்டிப்பா. இந்த உலகத்துல போட்டி போட வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது உனக்கு கிடைச்சிருக்க. மரத்துல என்ன தெரியுதுன்னு துரியோதனன் கேக்கும்போது மரத்துல கிளை தெரியுது, இலை தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. கனி தெரியுதுன்னு அர்ஜுனன் சொன்னா. நீ அப்படிதான் இருக்கணும். இங்க பாரு, சைன் பண்ணு. சைன் பண்ணிட்டேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பு. தேங்க்யூ.
மாப்ள ம்? வானதி வந்ததும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்க மாப்ள. அவ எப்படி நம்ம டெண்டருக்கு போட்டி போடுறதுக்கு எதிரா வரலாம்? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் அவளாதான் செய்யறாளா, இல்ல ஒருவேளை உங்க அண்ணன் பின்னாடி இருந்து இதெல்லாம் செய்ய சொல்லி தூண்டுறாரா? அண்ணி ஒரு நிமிஷம். நான் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போதும் நீ அம்மாவை பார்த்தது. உன் அத்தை வானதி முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரியான வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்க. என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் உங்ககிட்ட மறைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா மாப்ள, இப்படிதான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல நடிப்பா. ஏன் வானதி, உன்னை இந்த வீட்ல எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க, பெத்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீ செய்யற காரியமா இது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இல்ல? நம்ம கம்பெனி கோட் பண்ணிருக்க அமௌண்ட்டை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதை விட குறைவான அமௌண்ட்டை கோட் பண்ணி டெண்டருக்கு உங்க கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. நீங்களும் லெட்டரை சைன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தல இல்லையா நீ? இல்ல, நம்ம கம்பெனி ரகசியங்களை விலைக்கு வாங்கி அவங்க தோக்கடிச்சிருக்காங்களே. அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ அவங்களும் இல்ல, அந்த காரணங்களும் இல்ல. அப்போ இதுல நாங்க தோத்துட்டா என் மருமக ஜெயிச்சுட்டான்னு நினைப்பேன். ஏன் சம்மந்தியம்மா, அதுக்குதான் இந்த திட்டம் இல்லாமா? சமந்தி, நான் இன்னும் பேசி முடிக்கல. என் மகனுங்க தோத்தா என் மருமக ஜெயிச்சான்னு நினைப்பேன். வானதி தோத்தா என் மகனுங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைப்பேன். போட்டியில யாராவது ஜெயிப்பாங்க, யாராவது தோப்பாங்க. ரொம்ப முக்கியமா புத்திசாலிங்க ஜெயிப்பாங்க. நீ புத்திசாலினா நீ ஜெயிச்சிருக்கணும் ஜீவா. அதை விட்டுட்டு வானதி மேல ஏன் கோவப்படுற? தப்பு. அவ ஒரு கம்பெனியோட சேர்மன், உனக்கு அண்ணி, இந்த வீட்டு மூத்த மருமக. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசு.